வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜம்னா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? என்னுடைய காணொலியை முன்முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை அமுத்தவும். நான் உங்களுக்கு புதிய புதிய தகவல்களையும் வித்தியாசமான தகவல்களையும் எடுத்துக்கொண்டு வரேன். நீங்கள் நல்ல சப்போர்ட் தந்து கொண்டிருக்கிறீர்கள். மிக்க மிக்க நன்றி. நல்ல ஆரோக்கியமான சப்போர்ட் தந்து கொண்டிருக்கிறீர்கள். மிக்க மிக்க. நான் இன்றைக்கு கதைக்க போகிற விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், உண்மையில் வயோதிபர் இல்லங்கள் தேவையான்றது தான் எங்களில் பிரச்சனை. வயோதிபர்கள் இல்லங்கள், வயோதிபர் எல்டர்ஸ் ஹோம்னு சொல்லிவிடும். எல்டர்ஸ் ஹோம் இன்றைய தலைமுறைக்கு கட்டாயம் தேவையான்னு சொல்லி சொன்னால், அதுக்குள்ள கிணக்க பிரச்சனைகள் இருக்குது. கிணக்க தேவையில்லை என்றது கிணக்கு ஒரு கொஷனாகவே இருந்து கொண்டு இருக்குது. வயோதிபர்கள் இப்போ எந்த விருப்பம் இல்லை, எந்த கருத்துப்படி கட்டாயமாக இப்போ இன்றைய காலத்தில் வயோதிபர்கள் இல்லம் கொஞ்சம் உருவாக்கப்படத்தான் வேணும். நாங்கள் வயோதிபர்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணத்தான் வேணும். என்ன காரணம்னு சொல்லிக்கையும் நீங்கள் எல்லாரும் வடிவாக இல்லாமல் இப்போ இதுக்கு என்ன மாற்று கருத்துகள் செய்யலாம்ன்றதை தான் ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேணும். வயோதிபர் இல்லங்களுக்கு நாங்கள் இமெயில் போகாமல் இருக்கிறதுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் எங்களை வயசு தக்காக நாங்கள் ரெடியாக வேணும். அடுத்து நாங்கள் வயோதிபர் இல்லத்துக்கு போக வேணும்ன்றதே எங்கள் மனத அளவில் நாங்கள் தயார்படுத்த வேணும். இந்த வயோதிபர் இல்லத்துக்கு நாங்கள் போகிறது எப்படி, போகத்தான் வேணுமா, இல்லை போகாட்டி என்ன பிரச்சனை நடக்கும், போனா என்ன பிரச்சனை நடக்கும் என்றதை நாங்கள் எங்களை மன ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் எங்களை ஒரு தயார்படுத்தக்கூடிய இந்த வயசுல இருக்க ஏஜ்ல இருக்க எல்லாருமே கதைக்கிற இப்போ ஒரு பரவலாக கதைக்கிற ஒரு பரபரப்பான விஷயம். அப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், வயோதிபர் இல்லங்கள் முந்தைய காலத்தில் அதை பற்றி எங்களுக்கு கவலையில் அப்படி கொண்டு விட்டாலும் ஒரு மானக்கேடு மரியாதை இல்லாத மாதிரி தான் நினைப்பின. ஒரு குடும்பத்தில் ஒரு வயோதிபர் இல்லத்துக்கு ஒரு ஆளுங்களில் குடும்பத்திலேருந்து ஒரு ஆள் அம்மாவோ அப்பாவையோ அம்மாவையோ கொண்டு நாங்கள் விட்டால் அது ஒரு மரியாதை இல்லாத மாதிரி தான் நினைப்பினேன். ஆனால் அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், முந்தி இருந்த ஆக்களுக்கு எல்லாருக்குமே கூடுதலாக ஓரளவு 1960ஆம் ஆண்டு 70ஆம் ஆண்டு 60ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலங்களில், ஆல்மோஸ்ட் 80ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலங்களில் எல்லாருமே கூடுதலாக எல்லார்ட்டையுமே 6-7 பிள்ளைகள் இருந்தார்கள். அப்போ பிள்ளைகள் எல்லாருமே மாறி மாறி பேரண்ட்ஸ்களை பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் எல்லாருக்குமே இருந்தது. ஒரு பிள்ளை சில ஒன்றோ 2 பிள்ளைகள் வெளிநாட்டிலையோ இல்லாட்டி வேறு ஊர்வலையோ அவையில் போயிருந்தாலும் கூட ஒரு பிள்ளையாவது பேரண்ட்ஸை வச்சு பார்க்கக்கூடிய நிலைமை அந்த இடத்துல இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்க்கலாம், 1980ஆம் ஆண்டுக்கு பிறகு கல்யாணம் செய்தவர்கள் எல்லாருமே கூடுதலாக ஒரு பிள்ளை 2 பிள்ளையோட தான் அவர்கள் குடும்பங்களை கொண்டு செலுத்துகிறார்கள். அப்போ அப்படியான ஒரு கட்டம் வரைக்கும் தான் இப்போ பிள்ளைகளுக்கு எங்களை பார்க்கறது யாருன்ற ஒரு பிரச்சனையும் கொஷனோடையும் நாங்கள் நிற்கிறோம். உண்மையிலே இது ஒரு கொஷன் தான். இப்போ எங்களுக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. அப்போ அந்த காலத்தில் அம்மாவியலையும் எங்களை வீட்டையெல்லாம் 4 பொம்பளை பிள்ளைகள் இருந்தவை. நாங்கள் இப்போ 2 பேர் வெளிநாட்டில் இருந்தாலும் கூட 2 தங்கச்சியாக்கள் அங்கே ஊரில் இருக்கிறோம். அம்மாவை டேக் கேர் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அதே மாதிரி எங்களை உறவுகளையும் நிறைய பேர் எல்லாருமே அவையில பிள்ளைகள் 4, 5, 6 பிள்ளைகள் இருந்தபடியால் அவையில் எல்லாரும் ஒருத்தர் மாறி மாறி பிள்ளைகளை பார்த்து இப்போ எங்களுக்கு அந்த சூழ்நிலை இல்லை. மற்றது ரெண்டாவது பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், எல்லாருமே நாடுகளை விட்டு நாடுகளுக்கு போயிட்டோம். வெளிநாடுகளுக்கு நிறைய பேர் வந்துட்டோம். அதே மாதிரி உறவுகளும் இப்போ ஒரு முந்தி எல்லா உறவுகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குழுக்களாகவும் ஒரு ஒரு கேங் ஒரு குழுவாக தான் இருந்தவியல், அவியல் குரூப்பாக தான் இருந்தவியல். சுற்றங்கள் சூழல்கள் உறவுகள் எல்லாரோடையும் சேர்ந்து அப்போ பெரியம்மா சின்னம்மா அஞ்சி ஆத்தின்னு சொல்லி அப்பம்மான்னு சொல்லி பார்க்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருந்தது. இப்போ எல்லாருமே இடங்கள் விட்டு இப்போ சொந்த ஊரில் இருந்தாலும் கூட இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் கூடுதலாக கொழும்பில் இல்லாட்டி வவுனியாவில் இல்லாட்டி வேறு பகுதிகளில் இடம்பெயர்வுகள் நாட்டு பிரச்சனையாலையும் தான் மற்ற பல்வேறு காரணங்களாலையும் அவையில் இடம்பெயர்ந்தும் போயிடணும். இடம்பெயர்ந்து போனதுக்கு பிறகு அப்போ இங்கே ஒரு குரூப்பில் ஒரு இடத்துல இருக்கிறார்கள், அந்த குழு சொந்தக்காரர் எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறார்கள் எல்லாரும் ஒரு உறவை சொல்லி அந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கும் ஒரு புது இடத்துக்கு போனதுக்கு பிறகு நாங்களுமே அந்த இடத்துல இருக்கிறார்களோட குழுக்களோட சேர்றதுக்கு அந்த அயலட்டியலோட சேர்றதுக்கு நாங்களும் கொஞ்சம் எங்களுக்கும் ஒரு பேரியல் இருக்குது. முதல் எங்கள்ட நம்பிக்கை இருந்தது, எங்கள் உறவுகளோட சேர்ந்திருக்கையும் எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. நாங்கள் ஓகே எந்த நேரமுமே எங்களை சுற்றி பக்கத்தில் இருக்கிற எல்லாமே சொந்தக்காரர், எனி டைம் எங்களை வார எல்லாமே பிள்ளைகள் அப்பம்மா அம்மம்மா சித்தி சொந்தக்காரர் தான் பெரியவிடுவேன். ஆனால் இடங்கள் விட்டு பிரிஞ்ச பிறகு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை.
அப்போ உறவுகளோட பக்கத்தில் இருக்க அயலட்டிகளோட நாங்கள் சேர்றது ஒட்டுறது உறவாடுறது கொஞ்சம் குறைஞ்சிட்டுது. அப்போ அதுக்கும் ஒரு எங்களுக்கு பெரிய கேப்பாக இருக்குது, ஒரு தனிமைப்படுதலுக்கான காரணமாக இருக்குது. அதை விடவும் நாங்கள் மேலதிகமாக சொல்லப்போனால் வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களோட வாழ்க்கையை நினைச்சோம்னு சொல்லிச்சுன்னா அது இன்னுமே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. இங்கே 4 சுவருக்குள்ளே தான் வாழ்க்கை. நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரரை அவள் சிரிக்கவே மாட்டேனா, நாங்கள் சிரிச்சா கூட சிரிக்க மாட்டோம். எல்லாமே எங்கள 911 தான் எங்களை வாழ்க்கையும் எங்களை உயிருமே இருக்குன்ற மாதிரி. ஏதாவது எமர்ஜென்சி எங்களுக்கு தலை சுற்றி விழுந்தாலோ இல்லாட்டி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பிரச்சனைண்டா 911க்கு தான் நாங்கள் கால் பண்ணினா எமர்ஜென்சிலையும் அதாவது போலீஸும் ஆம்புலன்ஸும் ஃபயரும் வேற என்ன பிரச்சனை எல்லாரும் முடிந்து பார்ப்பினோம். அவையா அந்தந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி அப்போ இதென்ன கொண்டு போய் தீர்வுகளை செய்வினோம். ஓகே, எமர்ஜென்சின்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம், ஃபயர் பிடிச்சா ஃபயரை பார்த்து அனுப்பினோம். அப்படி எல்லாமே 911 தான் எங்களை வெளிநாட்டவர்கள்ட்ட வாழ்க்கை கூடுதலாக இருக்குது. அப்போ இப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் என்ன இப்படியான கட்டத்தில் கட்டாயமாக இப்போ எல்டர்ஸ் ஹோம்னு சொல்லி சொன்னால் இப்போ வயோதிபர் இல்லத்தில் வந்து எங்களுக்கு கூடுதலாக அங்கே இருந்த ஒரு குரூப்போட அங்கே எங்களை போலியாக்கள் எல்லாருமே அங்கே இருக்கையும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இருந்து கதைக்கக்கூடியதாக இருக்கும். மற்றது எங்களுக்கு அந்த டைமுக்கு அங்கே இருக்கிற ஆக்கள் எங்களுக்கு நாங்கள் அதை அதுக்குரிய மணிகளையோ அதெல்லாம் பே பண்ணுறதன் மூலம் அங்கே இருக்கிற ஆக்கள் டாக்டர்ஸ் நர்ஸ் மேர் ஹெல்பர்ஸ் எல்லாரும் எங்களை குளிர்ச்சியெல்லாம் அந்த டைமுக்கு எங்களுக்கு தந்து கொண்டு வைப்பினோம். மற்ற எங்களுக்கு சிக்கானா கொடுத்தி அவையால் அதுக்கேற்ற டைமுக்கு கூட நீ ஏதோ சுற்றி வர எங்களை ஒரு ஆக்கள் வாட்ச் பண்ணி கொண்டு இருப்பேன். ஈவன் கேமரா கூட பொருத்தப்பட்டிருக்கும். அப்போ எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் அவையால் எங்களை தான் அடியும். இப்போ நான் இப்போ கேட்டது என்னன்னு சொன்னால் உண்மையாக வயோதிபர் இல்லத்தில் இருக்கிறது அதுதான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு நாங்கள் இப்போ வயசு போய்கொண்டிருக்கேன். நாங்கள் அம்மா அப்பாவை நாங்கள் படிவாக டேக் கேர் பண்ணிட்டோம். ஆனால் எங்கள வாழ்க்கைக்கு எங்கள எதிர்காலத்துக்கு இந்த வயசோட ஒத்தவர்களுடைய எதிர்காலத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வயோதிபர் இல்லங்களில் போயிருக்கிறது. இது என்னுடைய அபிப்பிராயம். நான் நிறைய பேரோடையும் கதைச்சிருக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸோடையும் கதைச்சிருக்கிறேன். இப்போ என்ன செய்யலாம், அப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிச்சுன்னா சொல்லலாம். இது எங்களுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம் வயோதிபத்துக்கு போகிறதுக்கு. நாங்கள் எங்களை வேலை செலவில் எங்களை தயார்படுத்தியிருக்கோம். ஓகே, எல்லாரும் குரூப்பாக ஒரு இடத்துல போயிருந்தா எங்களுக்கு மற்றது அங்கே ஒரு என்டர்டைம் இருக்கும். அங்கே ஏதாவது குரூப்பாக எங்களுக்கு வெளியில் கூட்டிக் கொண்டு போவினோம். வயசு போன காலங்களில் வெளியில் கூட்டிக் கொண்டு போவினோம். மற்றது டிவிஎல் இருக்கும், ப்ரோக்ராம் இருக்கும். ஒரு 4 பேர் எங்களுக்கு ஒரு ஹெடேக்காக இருந்தால் கூட 4 பேர் ஒரு பிரச்சனை எல்லாரும் சேர்ந்து இருந்து கதைக்கலாம். மற்றது எத்தனையோ இடங்களில் நல்ல வயோதிபர் இல்லங்கள் எல்லாம் இப்போ நாங்கள் பார்க்க நிறைய பேர் நிறைய வயசு போனாக்கள் இப்பயும் கொஞ்சம் பேர் இருக்கிற நிறைய மாதிரி அவை நல்ல சந்தோஷமா இருக்கிறதா நான் பார்க்கக்கூடியதா இருக்கு. சில பிரச்சனைகள் இருக்கலாம், அது வேற கதை. ஆனால் அவையிலும் தங்களோட ஆட்டிடியூட்டோட தங்களோட அதாவது சில பேருக்கெல்லாம் நல்ல ஸ்கில்லுகள் இருக்கு, நல்ல ஆட்சி மறையாம இருக்குல்ல, நல்ல ஸ்கில் இருக்குது, நல்ல பின்னிவினம் தைப்பினம் பாடிவினம் மாடிவினம் அவை நல்லா என்ஜாய் பண்ணி நல்ல ஃப்ரீடங்க அவையெல்லாம் நல்ல இதாக இருப்பினம். பட் சில வழியில நாங்கள் வேறு ஒரு ஆக்களுடைய மகளோடைய மகனோடைய நாங்கள் டிபெண்ட் ஆகிருக்கையும் அப்படி நாங்கள் பாடி ஆடி சத்தம் போட்டு டான்ஸ் ஆடிக்கொண்டு இருக்கலாது. என்னன்னு சொன்னா குழந்தை ஒழும்பிடும். அப்போ இங்கே வந்த இன்னொரு ஆக்களுக்கு அது ஒரு டிஸ்டன்ஸாக இருக்கும். அப்போ அப்படி எனக்கு பிரச்சனைகள் இருக்கிறபடியால் நான் எனக்கு நினைக்கிறேன் வயோதிபர் இல்லம் உருவாக்கப்பட வேண்டும். அது இன்னும் மேலும் மேலும் அதுகளுக்கான கூட ஃபெசிலிட்டியெல்லாம் கொடுத்து அதுக்கு என்னென்ன குறைகள் இருக்குன்னு சொல்லி கவர்மெண்ட்டும் மற்றவர்களும் சேர்ந்து அந்த அதுகளை கூடுதலாக நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேணும். ஏன்னா அப்போ தான் நாங்கள் அடுத்த முறை நாங்கள் போயிருக்கையும் சும்மா இருக்குமென்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களோட அபிப்பிராயம் என்ன? வயோதிபர் இல்லத்தில் எங்களை பிள்ளைகள் கொண்ட புறத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்களாண்டா? இப்போ பிரச்சனைன்றது எல்லாருக்குமே இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை நாளைக்கு வேறு விதமாக மாறலாம். நாங்கள் எல்லாருமே நம்பி கொண்டிருக்கிறோம் இவங்களை பிள்ளை பார்க்க மகன் பார்க்க மகள் பார்க்குமன்றது உண்மையாக பார்ப்பினோம், பார்க்கமே விட மாட்டேனோம். ஆனால் அவியல் வந்து இப்போ ஒரே ஒரு மகள்னு சொல்லிச்சுன்னா இல்லாட்டி ஒரு மகன் சொல்லிச்சுன்னா அவிய ஒரு டாக்டர் ஆகி நல்ல ஜாப்ல இருந்தால் அவள் சரியான பிஸியாக இருக்கணும். உண்மையிலேயே அவியல் எங்களை டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களை பார்க்கறது வந்து சரியான கஷ்டமாக இருக்கும். அப்படியான நேரத்தில் நாங்கள் யோசிக்க வேணும் எப்படி எங்களோட ஏன்னா சில வழியில் நாங்கள் இப்போவுமே இப்போ எங்களை வீட்டு எல்லாருமே வெளியில் வேலைக்கு போயிட்டோம்னா சாட்டர்டே சண்டேன்னு சொன்னால் நான் சமைச்சிட்டு வந்து பிராந்தையில் இருக்கையுமே நான் யோசிப்பேன். இப்போ நடக்கலாம் எல்லாரும் செய்ய நான் நினைச்சா வெளியில் போய் வடிவாக ஒரு ஷாப்பிங் கூட நான் செய்துட்டு வரலாம். அப்படி இருந்தும் கூட நான் யோசிப்பேன் இப்போ இப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னும் ஒரு 15-20 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி
நிலையில்லாத வாழ்க்கையாக இருந்தாலும் கூட நாங்கள் சில வேளையில் நாங்கள் எங்களை ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. நாளைக்கும் என்னவும் நடக்கலாம், நாளைக்கும் என்னவும் நடக்கலாம், அது வேறு கதை. ஆனால் நாங்களோட எதிர்காலத்தின் ஒரு திங்கிங் எல்லார்ட்டையுமே இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களன்றதுக்கு எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.